வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவனர்களால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி சதுர்த்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று பௌர்ணமி பூஜை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 4வது வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுறது சிறப்பு. சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெறுறது எல்லா சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்புங்க. நீங்கள் கனவுல கண்டதெல்லாம் உண்மையிலே நடக்கக்கூடிய கால நேரம் கூடி வந்துருச்சு. வீடு வாகனம் எல்லாமே உங்கள் மனம் விரும்பியபடி அமையும். தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது தாயாரோட கோபதாபங்களுக்கு ஆளாகலாம். அவர்களோட உடல்நிலையிலையும் அக்கறையோடு இருக்கிறது அவசியங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண வரவெல்லாம் தாராளமாக இருக்கும். பெண்களுக்கு விரும்பியதை அனுபவிப்பீங்க. மனசில் பட்டதை எல்லாத்தையும் பிடித்ததை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பார்க்குறவங்க பெருமைப்படும்படியான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாள். கற்ற கல்வியால் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய அமைப்பு இருக்குது. தேர்வுலையும் அதிக மதிப்பெண்களை பெறலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். மனசில் முடிஞ்சு போனதெல்லாம் நினச்சி சங்கடங்களை ஏற்படுத்திக்கிடுவீங்க. நல்லதை மட்டுமே நினைக்கிறது நல்லதுங்க. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கும்படி இருக்கும். போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாமல் போகலாம். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அனாயாசமாக ஈஸியாக செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க. எதுலேயுமே முதன்மையானவராக இருப்பீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கும். மனதிலையும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முடிய வேண்டிய வேலைகள் எல்லாம் அல்லது விஷயங்கள் எல்லாம் முடியாமல் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க. வேண்டாத சிந்தனைகள் கூட மனதை வாட்டும். சாதாரண விஷயங்களுக்கும் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த வேலையிலையும் மனம் ஈடுபடாது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3க்கு அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 2வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேலே 3வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்புன்னே சொல்லலாங்க. உங்களோட முழு முயற்சியால் கண்டிப்பாக காரியங்களில் வெற்றிகளை பெறுவீங்க. கடினமாக உழைச்சி தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிருவீங்க. சிலர் பேச்சு திறமையால் காரியங்களை எல்லாம் கச்சிதமாக முடிச்சிருவாங்க. வியாபாரத்துலேயும் உங்கள் திறமைக்கு தகுந்த லாபம் கிடைக்குங்க. பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிருவீங்க. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு மாறி சந்தோஷமான சூழல்கள் இருக்கும். அப்படியே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட பின்பு எல்லாம் சரியாகிரும். பெண்களுக்கு உடன்பிறப்புகளால் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்குங்க. இருந்தாலும் உடன்பிறப்புகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. பேச்சில் பக்குவம் தெரியும். நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. இன்று புகழ்ச்சியெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு மயங்க மாட்டீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். சில பொறாமைக்காரர்களால் அவதிப்பட நேரலாங்க. தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்குவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்.
பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். என்னதான் சொந்த ஊரை விட்டு பொழப்புக்காக அடுத்த ஊருக்கு போனாலும் பழச மறக்க முடியாது. பழைய நினைவுகளில் ஆழ்ந்து போவீங்க. மனசில் ஒரு ஏக்கம் இருக்குங்க. விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருந்தவங்க கூட கைவிட கொடுங்க. அதனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். கவலைகளுக்கு ஆளாகக்கூடும். பழி வாங்கும் எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதுலையுமே எச்சரிக்கையோடு இருங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது சிறப்பு. 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தோட அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கும். பெரிய யோகத்தை கொடுக்குங்க. பண பிரச்சனை எதுவுமே இருக்காது. யாருடைய பணமாவது கையில் இருந்துக்கிட்டு உங்களோட பெரிய இக்கட்டில் இருந்து கூட உங்களை காப்பாற்றுறோம். பேச்சில் வசீகரம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குளறுபடிகள்லாம் இன்னைக்கு நீங்குங்க. குடும்பத்தில் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரன் அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குது. சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட உங்களோட பேச்சில் அவங்கள சமாதானப்படுத்திடுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு பண பிரச்சனைங்கிறது இருக்காது. சேமிப்பு உயரும். பழக்கப்பட்ட மனிதர்களால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. காலையில் சங்கடத்தை கொடுத்த விஷயம் மாலை சமாதானமாகலாம். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கலகத்தில் ஈடுபட்டு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். மனசில் வேண்டாத நினைவுகள் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அலைச்சல்கள் கூட அதிகமாக இருக்கும். காரிய தடைகளும் ஏற்படலாம். பிரயாணங்களாலையும் சிலருக்கு தொல்லைகள் வரலாம். எதுலேயுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையுமே இருந்தாலுமே பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க கொடுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசும் உடலும் நல்லா உற்சாகமாக இருக்குங்க. நீண்ட நாள் கவலைகள் எல்லாம் தீரும். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நடப்பதெல்லாம் நல்ல நாளாகவே நடக்குங்க. நல்லதாகவே நடக்கும். இன்னைக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயருங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை இடத்துலையும் உங்களோட மதிப்பு கூடும். இருந்தாலும் கவனத்தை யாராவது திசை திருப்பக்கூடும். பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் 12ஆவது இடத்துலையும் ராசியிலையும் இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த வரவும் இருக்கும். தொழில் வழக்கம் போல நடக்கும். சிலர் பெரிய மனிதர்களால் போற்றப்படலாம். மங்கள காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செலவு செய்கிறது அதிகமாக இருக்கும். வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். சிலர் திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது அதுக்கு வேண்டிய பொருட்கள் நகைகள் இதெல்லாம் வாங்கிறது, இந்த மாதிரி செலவு செய்யக்கூடும். எண்ணி எண்ணி செலவு செய்யும் சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குங்க. பெண்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர் நல்ல காரியங்களுக்காக தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தான தர்மங்கள்லாம் ஈடுபாடு உண்டாகும். உங்களோட சேமிப்பு இன்னைக்கு கரையலாம். மாணவர்களுக்கு அதிக செலவு இருக்குங்க. சில பொருட்களை அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு உடல்நலக்குறைவால் மருத்துவ செலவு கூட ஏற்படலாம். கவனமாக இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். பொது சேவையில் கூட உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடும்.
சிலர் வாலண்டியராக சேவையில் ஈடுபடக்கூடும். மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப உறவுகள்லாம் பெருமை அடையும்படியான விஷயங்கள் நடக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அறிவியல் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட ஆதரவு சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்பு கூட சிலருக்கு ஏற்படலாம். சொத்துக்களாலையும் லாபம் கிடைக்கிற அமைப்பு இருக்குது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில் நல்ல உயர்வை பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. பங்காளி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. உங்கள் கூட நல்லா ஒத்துழைப்பாங்க. உங்களோட வார்த்தைகளில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான புதனை குரு பார்க்கிறது சிறப்புங்க. லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். சிலர் பேங்க் லோன் போன்ற விஷயங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. ராசி அதிபதி 6வது வீட்டில் பகை பெற்று இருக்கிறது பண விஷயத்தில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடும். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் கமிஷன்லாம் கொடுக்க வேண்டியது வரலாம். அல்லது அதிக வட்டி தருவதாக யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கி ஏமாற்றலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பெரியோர்கள் மதிக்கும்படியாக நடந்துக்கிறீங்க. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. மாணவர்களுக்கு வேண்டாதவர்களோட பேச்சை கேட்டு மனசை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. தன்னிச்சையான முடிவுகளை தவிர்த்து பெற்றோரோட சம்மதத்தை பெறுவது பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு விவாதங்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். சும்மா வேண்டாத விவாதங்கள் நடக்கும். சிலரோட கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். உடலும் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கூட சில தொல்லைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. பணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அரசாங்க அனுகூலமெல்லாம் ஏற்படும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடியும். உயர் அதிகாரிகளை பார்க்கறது, பாஸ்போர்ட்டு, விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியுங்க. பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சிலருக்கு நிலுவையில் நின்ற பணமெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பெருமையை கொடுக்கும். ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும். சிலர் புரியாதவர்களால் வீண் குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடும். முக்கிய ஆவணங்கள் எல்லாம் சரியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. உடன்பிறப்புகள் நல்லா உதவியாக இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் லாபஸ்தானமான 11வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்புங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகமான நாளாக தான் இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோடு செய்வீங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் தீரும். லாபஸ்தானாதிபதி லாபத்தில் ஆட்சி பெறுற பொழுது பெரிய அளவில் லாபங்கள் இருக்குங்க. தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும். தொழிலில் சிறப்பாக பணியாற்றுவீங்க. சொந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு உழைப்பால் உயர்வடைவீங்க. சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. உங்களோட செயல்களில் இன்னைக்கு வீரமும் விவேகமும் இருக்கும். உதிரி வருமானங்களும் இன்னைக்கு நிறைய இருக்குங்க.
உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். மனசில் உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறதே நல்லதுங்க. வீட்டு விஷயங்களாகட்டும், தொழில் ரகசியங்களாக இருக்கட்டும், நண்பராக இருந்தால் கூட சொல்லக்கூடாது. காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னால் நல்லா யோசித்து குடும்பத்தாரோட ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லதுங்க. பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். உடலும் மனசும் நல்ல உற்சாகமான நிலையில் இருக்குங்க. மனநிலையில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆரோக்கியம் நல்லா சீராகவே இருக்கும். குடும்பத்திலையும் அமைதியான சூழல் இருக்கும். உங்களுக்கு அனுபவம் இன்னைக்கு கை கொடுக்குங்க. செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வை பெறுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற வேலைகளை பொறுமையோடு செய்கிறது நல்லது. முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும். சாதாரணமான பேச்சுக்கள் கூட சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். வன்மை எண்ணங்கள் கொஞ்சம் தலை தூக்குங்க. ஏதாவது அடிபடுறது, சிறு சிறு காயங்கள் ஏற்படுறது, இது போலெல்லாம் நடக்கக்கூடும். கவனமாக இருங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலையும் 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சிறப்புங்க. ரொம்ப நாளாக விற்காம கிடந்த இடங்களெல்லாம் அல்லது நிலங்களெல்லாம் விற்பதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்கு. திடீர் பணவரவு ஏற்படும். சொத்துக்கள் சிலருக்கு சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் பெரிய மனிதர்களால் இன்னைக்கு தீர்த்து வைக்கிற சூழல்கள்லாம் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டமான நிலை மாறுங்க. மனசில் இருந்த தவறான எண்ணங்கள், புரிதல்கள் எல்லாம் மாறி மனசு ஒரு தெளிவான நிலையில் இருக்கும். தொழிலில் இருந்த தொய்வுகள் எல்லாம் நீங்கும். சிறப்பான வியாபாரம் இருக்குங்க. பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களோட திறமைக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும். உயர் அதிகாரிகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்களால் கூட நீங்கள் இன்னைக்கு மதிக்கப்படுவீங்க. முகமலர்ச்சியோடு செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு முடியாததை கூட உங்களோட திறமையால் சிறப்பாக முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. காலையில் இருந்த மந்தலினை மாறி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க. செய்கிற செயல்கள்லையும் பொறுமையோடு செய்கிறது நல்லது. யார் மனசையும் புண்படுத்தாமல் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து காரியங்களை செஞ்சீங்கன்னாவே கவலைகளிலிருந்து தப்பிக்கலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் மாறும். வருமோ வராதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணமெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடச்சி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட எண்ணம் முழுவதும் பணத்தை பற்றியதாகவே இருக்கும். ஸ்டேஷனரி பொருள் விற்பனையெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. காரியத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செஞ்சு முடிக்கிற அமைப்பு இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாதிகள் குணமாகி நிம்மதி அடைவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மனப்பிரச்சனையாகட்டும், பணப்பிரச்சனையாகட்டும், எல்லாமே இன்னைக்கு சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அது வரைக்கும் எந்த காரியங்கள்லையும் நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் பாக்யஸ்தானத்தில் வந்துடுறதுனால கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். ஏன்னா பாக்யாதிபதி ஆட்சி பெறும் நிலையில் இருக்கிறதுனால பாக்கியத்திற்கு எந்த குறையும் இருக்காது. குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கும். வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு காலை பொழுதில் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க.
உங்களோட செயல்களில் வேகம் அதிகமாக இருக்கும். மந்த நிலையெல்லாம் மாறும். கையில் காசு பணமெல்லாம் தாராளமாக புரளுங்க. தந்தையாரோட உதவியும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மனசில் இருந்த பாரம் இன்னைக்கு குறைஞ்சிரும். ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்காக செய்த காரியங்களெல்லாம் இப்போ விருப்பப்பட்டு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உற்சாகமாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசில் ஒரு சந்தோஷமான சூழல்கள்லாம் இருக்கும். பணம் தாராளமாக இருக்கும். உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு ஏற்படும். உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அரசாங்க தொல்லைகள் எல்லாம் அகல்ற நிலை இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களால் நன்மைகளை பெறக்கூடும். பொருளாதாரம் கூட சிறப்பாக இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. டிராவல்ஸ் கம்பெனி, மோட்டார் ஷோரூம் எல்லாம் வச்சுருக்கிறவங்க இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. உங்களோட ஆரோக்கியம் நல்ல சீராக இருக்கும். நண்பர்களோட ஆதரவையும் பெறுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால காலை பொழுதுல நல்ல விஷயங்களை முடிச்சிடுறது நல்லதுங்க. மத்தியானத்துக்கு மேலே தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. பேச்சில் ரொம்ப குத்தலாக பேசுவீங்க. வார்த்தைகளை விட்டுட்டு வேதனைப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. குத்தலாக பேசுகிறத தவிர்த்து சாதாரணமாக பேசுனீங்கன்னாவே அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறத நீங்கள் தவிர்க்கலாங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனம் அமைதியை நாடக்கூடும். பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தா கூட முழு மனசோட அதில் ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஒதுங்கியே இருப்பீங்க. மனம் அமைதியை நாடும். தியானம் செய்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு காலை பொழுதில் அவசரமாக வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பிறகு வீட்டிலையே இருக்க தோணும். வெளியில் போகிறதுக்கே மனசு இருக்காது. நண்பர்களோட இயல்பான நிலை கூட உங்களுக்கு நச்சரிக்கிற மாதிரி தோன்றுங்க. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பார்க்க விரும்பிய முக்கியமான ஒரு நபரை பார்க்க முடியாமல் போகலாம். வீணான அலைச்சல் இருக்கும். காரியங்கள் கூட முடியாமல் இழுத்தடிக்கலாம். சிலரோட ஏளனமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடும். ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும். கவனமாக இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வேலை இடத்துலையும் சக ஊழியரோட போட்டிக்கு ஆளாகக்கூடும். எதற்கும் அஞ்சாமல் உங்களோட திறமையால் சிறப்பாக பணியாற்றி பாராட்ட பெறுவீங்க. செல்வ நிலையில் உயர்வடைவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். கடந்து போன காலங்களில் நடந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நினச்சி கலங்கிறத இன்னைக்கு விட்டுருங்க. நடக்கிற சிறப்பான நிகழ்வுகள்லாம் நினச்சி சந்தோஷப்படுறது நல்லதுங்க. எவ்வளவு துயர்கள் வந்தால் கூட அத்தனையும் கடந்து முன்னேறிடுவீங்க. மூன்றாவது நபரின் தலையீட்டை மாத்திரம் தவிர்க்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு 6வது இடத்துலையும் 7வது இடமான கடகத்திலையும் இருக்கிறது சிறப்பு. காலை நேரத்தில் கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் மாலை நேரத்தில் அதுவே மகிழ்ச்சியை கொடுக்கலாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் பின்பு சரியாக போயிடும். வேலை இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு தோன்றும். ஏண்டா இந்த வேலையில் இருக்கோன்னு தோணும். உங்களுடைய அயராத உழைப்பால் முன்னேறுவீங்க. சிலரோட செயல்களால் மனம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும்.
உடல்நிலையிலையும் பிபி சுகர் போன்ற நோய்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பணத்தோட அருமை என்னங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்குங்க. கவலைகளை விட்டு தைரியமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் எதுலேயும் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. சில நேரங்களில் சில மனிதர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். நண்பர்களை புரிஞ்சு நடந்துக்கிறங்க. நண்பர்களோட ஒற்றுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். குடும்ப விஷயங்களையும் தொழில் ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட எதிரில் நல்லா பேசுகிறவங்க பின்னால் கேலியாக பேசக்கூடும். சில ஏமாற்றுக்காரர்களால் உங்களுக்கு கவலைப்படும் சூழல்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அண்டை அயலார் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களோட நல்ல இணக்கமாக இருப்பாங்க. இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக முடியுங்க. உடல் நலமும் நல்லா சீராக இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள்ல எல்லாம் இன்றைக்கி கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கலாம். கலகங்களில் கலவரங்களில் அதிலெல்லாம் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. பணவரவில் எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 5வது இடத்துலையும் 6வது இடத்துல ஆட்சியாகவும் இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கலக்கங்கள்லாம் தீரும். கஷ்டங்கள் காணாமல் போகும். தொழிலில் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். மாமன் வழி உறவு முறைகளால் மனம் வருந்தக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு ஏற்படலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க. குடும்ப கௌரவத்திற்கு எந்த குறையும் ஏற்படாது. சிலருக்கு கடனெல்லாம் அடைச்சு நிம்மதியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு மனசில் பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்குது. பொருள் வரவு தாராளமாக இருக்கும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க. நண்பர்களோட ஆதரவு இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெறக்கூடும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை கூட தவிர்த்திடலாம். உடல் வலி போன்ற தொல்லைகள் சிலருக்கு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். தொழிலில் வியாபாரம் நல்லா நடக்கும். சிறப்பாக பெரிய வருமானத்தை கொடுக்கும். வேலை இடத்துலையும் சிலருக்கு கமிஷன் போன்ற பணவரவு இருக்கும். பண உதவிகள் அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆன்மீக உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எதுலேயுமே விருப்பு வெறுப்புங்கிறதே இருக்காது. தனிமையை விரும்பக்கூடும். பலருக்கு உதவியாக இருக்கிற மனநிலை இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து நடப்பீங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 4வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளால் சிறப்பான வருமானம் சிலருக்கு இருக்கும். அவங்களால ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. வாழ்க்கை வசதிகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நல்ல நாள்னே சொல்லலாம். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும்.
பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படுற மாதிரி இருந்தால் கூட நல்லபடியாக முடிஞ்சிருங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தொலைதூர பிரயாணங்களில் சிலர் ஈடுபடக்கூடும். பிரயாணங்களால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பம் இனிமையாக இருக்கும். ஆரோக்கியமும் நல்லா சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு தாய்வழி உறவினர்களால் இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. தந்தையாரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களோட சேமிப்பு கூட உயருங்க. மாணவர்களுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். கவனத்தை சிதற விடாமல் விடாமுயற்சியில் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. கடமையை சரியாக நிறைவேற்றுவீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிலர் முன்னோர் வழிபாடு செஞ்சு முன்னோர்களோட ஆசைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப தன்னடக்கத்தோடு நடந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். புதிய நட்பு ஒன்று கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. நடக்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மனசில் தைரியமும் அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டை பழுது பார்க்கறது, வண்டிகளை பழுது பார்த்து சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவீங்க. சிலர் சினிமா பார்ட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. பணப்புழக்கமெல்லாம் நல்லாவே இருக்கும். ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.